மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். இப்போலாம் தேர்தல் வந்துருச்சுனாலே ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னடா அது இப்படி புழுவுறாங்களே, நமக்கு வேறு ரொம்ப புழுவுறதெல்லாம் கேட்டோம்னா குளிர் ஜகரம் வந்துடுமே. அண்ணன் சீமான் நம்மளை மட்டும்தான் இப்படி உருவாக்குனாரா, இல்லை வேறு கட்சிக்காரர்களும் நம்ம அண்ணன் சீமானை பார்த்து நம்மளை மாதிரி ஆயிட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ தோன்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா பல இடங்களில் இன்றைக்கி மாணவர்கள் எந்திரிச்சு போராட ஆரம்பிச்சிட்டாங்க, மீனவர்கள் எந்திரிச்சு போராட ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் எந்திரிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமான் வருகைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போது ஒரு பாட்டை போட்டவங்க எப்போதுமே நமக்கெல்லாம் தேர்தல் வருது அப்படின்னா திமுக ஒரே பாட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதிகப்படியாக. அது இந்த கள்ளக்குடி கொண்ட இந்த கருணாநிதி வாழ்கவே அது போல் ஏதாவது நாங்கள் ஏதோ தியாகம் செய்த மாதிரியே சொல்லும். ஆனால் அண்ணன் சீமானின் வருகைக்கு அப்புறம், நாம் தமிழர் கட்சி வருகைக்கு அப்புறம் தான் போன தேர்தலில் போட்ட பாட்டு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச அந்த டியூன் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இது அவங்க போட்ட டியூனு. அதுதான் மக்களோட முடிவு, இது நம்ம அண்ணன் சீமான் போட்ட டியூனு. அதை எந்த முடிவுங்கிறத செஞ்சிட்டாங்க போல். இந்த தடவை இன்றைக்கி மேற்கொண்டு இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த மண்டல கூட்டம் திமுகவோட மண்டல கூட்டம் நடக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் போலவே அவங்க பிள்ளைகளை, அவங்களோட தொண்டர்களை ஊக்கப்படுத்த போகிறாங்க. அந்த ஊக்கப்படுத்தும் போது அவங்க பேசுகிறது என்னன்னா, ஏற்கனவே கொடுத்த புத்தகம் இந்த வச்சுருக்கேன், டடரன் வைக்கணும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எப்போதுமே தரவுகளை சரியாக வச்சு இருப்போம். இந்த 112 பக்கம் 505 வாக்குறுதி 5 ஆண்டு முடிய போகுது. இதையே தாங்க முடியல. இந்த புத்தகத்தை என்ன செய்யறதுன்னு தெரில. அதுபோல் ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் அவங்க ஓராண்டு சாதனை, பாலாண்டு சாதனைன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க உருட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாங்க நாங்கள் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நொடிச்சு போயிட்டோம். அந்த சமயத்தில் அல்வா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த காசு கூட குடும்பம் பெரிய குடும்பம், அந்த காசுலாம் கூட இருக்காது. அப்போ எங்கள் அப்பா நல்லா இருக்க சமயத்தில் கிலோ கணக்கில் அல்வா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இல்லைங்கும் போது என்ன செய்கிறேன்னு தெரியாது. அவர் வெளியூர் வேலைக்கு போயிட்டார். நாங்களாம் சிறு பிள்ளைகள் எல்லாம். அப்போ என்ன செய்வோம், இந்த கடையில் இந்த 1 ரூபாய்க்கு அல்வா விற்கும். அதுபோல் அந்த அல்வாவை வாங்கி அந்த ஒரு 100 கிராம்லாம் வாங்கினோம்னா அதிகமாக காசு வரும். தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க, என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த அல்வாவை ஒரு 5 அல்வாவை சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். நம்ம கையிலையும் நிறையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இது பல பேர் கீழ்நிலையிலேருந்து மேலே வந்தவங்க பல பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு முட்டை வாங்கணுன்னா கூட அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் அந்த சமயங்களில் நாங்கள் என்ன செய்வோமோ அது போல் தான் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே போட்ட அல்வா இது, இந்த புத்தகம் அறிக்கை. இப்போ செய்த சாதனையை ஒரு புத்தகம் போட்டுக்காரன், அந்த குட்டி புத்தகமாக. அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே படிச்சுக்கணுமா, படிச்சுட்டு போய் ஒவ்வொரு வீடாக சொல்லணுமா. நீங்கள் ஒவ்வொரு வீடெல்லாம் கூட சொல்லணுங்கிறது உங்கள் தலைவரோட கட்டளை, அதை செய்யுங்க. இந்த ராம்குமார் கூப்பிட்றான் மாநாடு செய்தி குழுமத்துக்கு இங்கே வந்துருங்க, இல்லை ஃபோன்லேயே வேணாலும் பேசுங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன செய்திருக்கீங்கிறது நம்ம 2 பேருமே கான்வெகேஷனே பண்ணலாம். எந்தெந்த ஊரில் கவுன்சிலர்கள் இருக்கிறாங்கல்ல, கவுன்சிலர்கள் செய்த அந்த அட்டூழியம் வேறு எந்த வருஷத்துலேயும் நடந்திருக்காது. ரோடு போட்டிருப்பாங்க, அந்த ரோடை தோசையை கூட புரட்டி போடலாங்க. ஆனால் அந்த ரோட்டை பல இடங்களில் புரட்டி போடுற அளவுக்கு பல இடங்களில் நடந்திருக்கு. தண்ணி டேங்கு கட்டியிருப்பாங்க, தண்ணி டேங்கு எந்த லட்சத்தில் கட்டியிருக்கிறாங்கங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். பல இடங்கள் பல மிகப்பெரிய வெற்றியை சென்ற தேர்தலில் திமுகவுக்கு நம்ம மக்கள் கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ படித்து சொன்னோம், திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க, ஆளுங்கட்சியாக இருந்தால் சரி வராதுங்கன்னு சொன்னோம். கேட்கலையே. இந்த மண்ணுக்காகியும் மக்களுக்காகியும் ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு நிற்கிறோமே, ஒவ்வொரு நாளும் ரத்தம் சுண்ட கத்திக்கிட்டு இருக்கிறோமே, ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு வச்சுட்டு இருக்கிறோமே, உங்கள் வயிற்று பிள்ளைகள் தானே நாங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேசணும். ஆனால் நம்பிக்கை இல்லை என் மக்களுக்கு. இல்லை அடுத்த தடவை நம்ம பிள்ளைகளுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் போட்டாங்க. இந்த கடலில் கொண்டு போய் போட்டின பெருங்காயம் மாதிரி ஆகி போயிடுச்சு அவங்க வாக்கு. சொல்லுவானுங்க, சீமானுக்கு வாக்கு போட்டால் அந்த வாக்கு செல்லாத வாக்குக்கு சமங்க அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் தான் இந்த இடத்துல இன்னும் இருக்கிறோம். இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுனதை தயவு செய்து நம்ம பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அதை எடுத்து கேட்டு பாருங்கள். கேட்டிங்கன்னா தெரியும். அதில் ஒரு பயமுறுத்துவாங்க. இந்த பாரு தண்ணிக்கார் வந்துடும், இந்த பூச்சாண்டி வந்துடும், இந்த பிஜேபி உள்ளே வரும். இந்த பிஜேபி பூச்சாண்டி எத்தனை ஆண்டுகளாக காட்டலாம்?
எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்று அதிகமாக கேட்டு பழகி 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 போயிடுச்சு. நான் சின்ன பிள்ளையில் டவுசர் போட்டு நான் பள்ளிக்கூடம் மேக்ஸ்வெல்லில் கொண்டு போய் மேக்ஸ்வெல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்த சமயங்களில் ஐயா கருணாநிதி அவர்கள் தஞ்சாவூர் திலகர் சொல்லுவார், எனக்கு இதுதாங்க கடைசி தேர்தல்னு. ஆனால் பல ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து கடைசி தேர்தல் ஆகிறதுக்கு. அந்த கடைசி தேர்தல் அது முன்னாடியே ஆயிருந்தா கூட நம்மளோட இனம் வந்து இவ்வளோ ஒரு பின்னோக்கி வந்து ஒரு அழிவை சந்திச்சிருக்காது அப்படிங்கிறது இன்றைக்கெலாம் தோணுது. நம்மளாம் வந்து எங்கள் அப்பா அந்த கட்சி, நானும் அந்த கட்சி, இது போல் வந்து நம்ம பல பேர் வந்து வாழ்நாளில் மன்னிக்க முடியாத பல தவறுகளில் வந்து நம்ம வந்து செய்திருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து திருத்திக்கிட்டோம். அதெல்லாம் சேர்த்து வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி. யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாட்டினாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் வரலனாலும் சரி, இந்த சீமானுங்கிற அந்த ஒரு இது வந்து உள்ளே இறங்கிடும் சார். இந்த புற்றுநோய் இருக்குல்ல, அந்த புற்றுநோய் கட்டியை நீங்கள் தட்டாமல் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் தான் தேன் கூடும், அதையும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். தட்டி விட்டிங்கன்னா எல்லா இடமும் பரவிடுமா. அதே போல் சீமானுங்கிற அந்த ஒரு சீற்றமிகு அந்த கருத்தியல் வந்து ஒருத்தன் மனசில் ஒருத்தன் உடலில் இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் போயிடலாம். ஆனால் இங்கே வந்து சீமான் நின்றுட்டு இருப்பான். அதனால தான் இன்னைய வரைக்குமே சீமானை வந்து முடக்க முடியாது. இந்த யுகம் இருக்கிற வரைக்கும் அண்ணன் சீமான் இருப்பார். இந்த மண் விடுதலை பெறணுமா, அண்ணன் சீமான் வேணும். நாம் தமிழர் கட்சி வெல்லணும். அவங்க வந்து இன்றைக்கி பேசும்போது மேற்கொண்டு சொல்கிறாங்களே, நீங்கள் போய் எல்லா தெருவுலையும் போய் பேசுங்க, போய் எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் வந்து 100 தடவை வந்து பார்க்கணுமா, ஒருத்தவங்களே 5 தடவைக்கு மேலெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்து பேசணுமா. ஐயா வந்து சொல்லி தராங்க, எங்கே போய் பேசுங்களேன். அப்படி இல்லைன்னா யாருக்கும் பிடிக்குதோ இல்லையோ, இந்த மாநாடில் வந்து நான் போட்டிருக்க செய்தி வந்து முழுமையாகவே இருக்குது. www.manad.inலையும் இருக்கும். அதே போல் நம்ம சேனலில் பொதுமக்கள் பிரச்சனை பப்ளிக் இன்டர்வியூ வந்து வச்சுருப்பேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். எவ்வளோ எடுத்து போட்டிருப்பேன். அதில் பல பேர் வந்து போட்டுக்க வேணான்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டாங்க. எல்லாம் என்னோடய சீனியரு, நிறைய என்னோட பழகுனவங்க நண்பர்கள்லாம் இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறியும் வந்து பார்த்திங்கனாலே ஒரே ஒரு மாநாடு இந்த மீடியாவே இவ்வளோதான் எடுத்து வெளியில் சொல்லுது, இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மண்ணில் வந்து பிரச்சனைகள் கொட்டி கிடக்கு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பிஜேபி வந்து உள்ளே வந்துடும். பிஜேபி வந்து என்ன நடக்கும், சாதிய இது நடக்குங்கிறீங்க. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. பாருங்கள் மணிப்பூரை பார்க்கல அப்படி சொல்கிறீங்க. வேங்கை வயல் நீங்கள் பார்த்துட்டிங்களா? அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு ஏதாவது மாறுதல் இருக்குதா? பிஜேபி வராது, ஆனால் நீங்கள் வந்து காயினை வந்து வெளியிடணும், அப்பாவோட அந்த சின்னம் போட்ட காயினை வந்து வெளியிடணும்னா நீங்களே கூப்பிட்டு வருவீங்க. கேட்டால் இது வந்து அரசியல் நாகரிகம்பிங்க. பிஜேபிக்கும் உங்களுக்கு என்ன, பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்தை வந்து பறிச்சிடும் பிஜேபி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பத்திரிகையாளர்கள் தாக்குறது கிடையாதா? தாக்குனவர்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கோ இல்லை அந்த அமைச்சர் எந்த துறையில் வந்து இது போல் ஊழல் நடந்திருக்கு இதெல்லாம் சொல்கிறோமோ அதை எடுத்து கேட்க பேச இது வரைக்கும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தது உண்டா? இந்த மாநாளில் தொடர்ந்து போடுறேன்னு எல்லாருக்குமே போய் சேருத சார். ஒன்று தான் என் உறவுகளை நீங்கள் வந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரீலான்ஸராக பல ஆண்டுகள் வந்து வேலை பார்த்துருக்குறேன். அன்றைக்கி வந்து மாநாடுங்கிற பேனரில் வேலை பார்க்கல. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் இருந்த அதிகாரிகள் இதே அதிகாரிகள் தான் இருந்தாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு வச்சு பயமும் இருக்கும். ஒரு சட்டப்படி வந்து நமக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்கன்னு. ஆனால் இந்த ஆட்சியில் நான் பார்க்குறேன், இந்த 4.5 வருஷத்தில் யாருக்கு எந்தவித ஒரு இறை அச்சமோ இல்லை ஒரு பணி செய்யணுங்கிற அந்த ஒரு அச்சமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் பங்கு போகுது. இப்போ அதிமுகவில் வந்து உன்னை அது புனிதமா அப்படின்னு பார்த்தா அவையும் ஒழுங்காக இறங்கி கேட்கவே இல்லையே. கேட்டது முழுவதும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் நம்மளும் தான். இன்றைக்கி இருக்க அந்த மகராசி அந்த தெய்வம் மாதிரி ஒருத்தவங்க ஐயா கருணாநிதிக்கு அப்புறம் இந்த காக்கி சட்டை போட்ட அந்த அம்மாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் வந்து அந்த சமயங்களில் 2009க்கு அப்புறம் சீமான் யாருன்னு கொண்டு போய் காட்டினார். சிறையில் கொண்டு போய் போட்டு கைது பண்ணி இப்போ இன்றைக்கி இந்த அம்மா வந்து வேர்ல்டு முழுவதும் திருப்பி சீமான் அதே வேகத்தில் தாண்டா இன்றைக்கும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறையில் இருக்க அந்த அக்கா, நம்ம உறவுக்கார அக்கா, உங்களை நாங்கள் வந்து கைது செய்கிறோம்னா அப்படியே பயந்துருவோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்லாம் இந்த பாருங்கள் கைதில் தான் எந்திரிச்சு வந்ததே. சீமானுங்கிறவன் புத்தகம் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி வழக்கில்ல. சிறை படை போட்டதே அது வந்து கட்டினதே நமக்காக தான், அதில் கம்பி எண்ணிக்கையில் வச்சது நீ 1-2 கற்றுக்க தான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் மட்டும் எழுதலை, அவர் வாழ்ந்து காட்டினார். சிறைக்கு போனார், இருந்தார். பல நாட்கள் வந்து என் நண்பன் துரைமுருகன் சொல்கிற மாதிரி
இங்கே திரையிலேருந்து பார்த்து நாங்கள் வந்து சீமானை வந்து ரசிகரை வந்து வரல, சிறையில் இருந்தப்போ எங்கள் அண்ணன் கூட நாங்கள் நின்று இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கும் ஒருத்தனும் இப்படி இருக்கிறானே. இந்த 5 மாதம் பிள்ளை இந்த கருவை வச்சுக்கிட்டு அந்த என் தங்கச்சி பேசுகிறாளையே, என் தங்கச்சி என் பொண்ணு, இந்த யாராவது எங்கள் பிள்ளைங்க எவ்வளோ ஒரு தூய்மையாக இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு பிள்ளைகள்கிட்ட இந்த பூமியை நீங்கள் கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். யாரையும் வெறுக்க தெரியாது சார் எங்களுக்கு. இதே ஐயா மு க ஸ்டாலினாவே இருக்கட்டுமே, நாங்கள் வந்து அவரெல்லாம் கூட நேசிக்கிறோம். அவர் இவ்வளோ ஆண்டுகள் வந்து இது போல் ஒரு ஆட்சியிலே இருந்துட்டார். அவர் சொல்கிறாரு, இத்தனை ஆண்டுகள் வந்து இப்போ நம்ம அண்ணன் இந்த பாட்டாளி மகிழ்ச்சி ராமதாஸோட நேற்று வந்து ராமதாஸோட பையன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட சொல்லியிருந்தாங்க. நேற்று 46 நாளில் 26 அறிக்கையை வந்து அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, திட்டங்களுக்கான அந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அதை நம்மளும் சொல்கிறோம். இத்தனை ஆண்டுகள் இருந்துட்டீங்கல்ல, ஐயா கலைஞர் கருணாநிதி தான் தமிழ்நாட்டின் என்னமோ நவீன என்னமோ சிற்பி அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ இவ்வளவு நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா அப்போ இவ்வளவு செய்யாமல் தானே இருந்துச்சு. ஒன்று இவ்வளவு செய்யாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தான் இது எல்லாமே செய்துட்டு இருக்கணும். ஒன்று அது பொய்யா இருக்கணும், இல்லை இது பொய்யா இருக்கணும். இது எல்லாமே நான் திருப்பியும் சொல்கிறேன், நோட்டில் இருக்கும், நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம், ஏட்டில் இருக்கும். இந்த திட்டங்கள்லாம் இருக்குது. நேற்று நான் சொல்லவா, நேற்று தஞ்சாவூரில் அது என்ன திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலினா, அந்த திட்டத்தை போட்டு தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு இந்த ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருக்கும் பாருங்க, பக்கத்தில் பிரைமரி ஹெல்த் சென்டர், அதில் உள்ள மருத்துவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. வச்சு அங்கே வர மக்களையாம், அங்கே வர மக்களுக்கு வந்து சிகிச்சை கொடுப்பாங்களாம். அப்போ இங்கே உள்ள மக்களுக்கு யார் சிகிச்சை கொடுக்குறது? இந்த சர்க்கஸ் போடணுன்னா ஒரு ஊர்லேயும் வந்து தனியாக வந்து கூடாரம் மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் அந்த புலி சிங்கம் எல்லாம் வந்து இங்கேருந்து தான் அப்படி தூக்கிட்டு போவாங்க. மொத்தம் ஒரு 50 இருக்கும், ஒரு 60 இருக்கும், அப்படி தூக்கி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, இந்த சிங்கக்குட்டி, இந்த கிளி இதெல்லாம் கொண்டு போவாங்க. அங்கே ட்ருன்னு வண்டி ஓட்டி கட்டுவாங்க. அதே போல் தான் திமுக ஆட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்க எல்லா டாக்டரும் நேரம் இங்கே வா. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, எப்பா ஹிந்தி கற்றுக்கணும்ப்பா, ஹிந்தி கற்றுக்கணுமா, சரி அதுக்கு முதல்ல என்ன சொல்லணும், இதராவ், அப்புறம் என்ன இந்த பக்கம் வா. சரி அப்போ அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு நம்ம வந்து சொல்லணும், இல்லை அந்த பக்கம் இருக்கவங்களை கூப்பிடணும், என்ன செய்யணும்னா கடற்கன்னு ஓடி போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு இதராவ் அப்படிம்பாங்க பாருங்கள். அதே போல் தான் ஐயா ஸ்டாலின்கிட்ட திட்டங்கள் நிறையா இருக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுமா, நான் வந்து நிறைய திட்டங்கள்லேயே வந்து பார்ப்போமே, நம்ம சாலை அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கும். அந்த செல்லுலேயே வந்து நீங்கள் உங்களோட நெடுஞ்சாலையை, இந்த மாநில நெடுஞ்சாலையை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா சாலை குண்டு குழிலாம் இல்லாமல் வந்துருக்குன்னு. அவங்களோட அமைச்சர்கள் போகிறாங்கல்ல, இன்றைக்கி போகிறாங்கள மக்களை சந்திக்கிறதுக்கு, நீங்கள் போய் வீடு வீடாக போய் போங்கங்கிறாங்கல்ல, அப்போ அவங்க இருக்கிற அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருக்க அந்த சாலை சரியில்லாமல் தானே இருக்குது, எம்எல்ஏ இருக்க இடம் சரியில்லாமல் தானே இருக்குது, எம்பி இருக்க இடம் சரியில்லாமல் தானே இருக்குது. இதே தஞ்சாவூரில் உரக்கிடங்கு சரி, அதை கூட நம்ம வந்து அப்புறம் பேசுவோம். இங்கே நெல்லை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு இங்கே வந்து அதுக்கு வந்து கிடங்கு நீங்கள் வச்சுருக்கீங்களா? நீங்கள் அது இல்லையே. அப்போ அந்த 18 பட்டு வைக்கிறதுக்கு அந்த கிடங்கு இல்லை. அப்போ அந்த 18 பட்டு வச்சு அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து சரியான ஒரு கிடங்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இந்த வேலை கிடையாது. அப்போ என்ன இந்த ஆட்சியில் வந்து நல்லா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பில்டிங்காக கட்டுவாங்க, நிறையா சாலை போட்டோன்னு எழுதுவாங்க. ஏன்னா அதெல்லாம் கமிஷன் நிறையா போடலாம். அவ்வளோ கோயில்களுக்கு வந்து நிறையா வந்து நாங்கள் இந்த வேலை செய்தோம் அந்த வேலை செய்தோம்னு போடுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து முக்கால்வாசி இது அங்கே வெளியில் அந்த பக்தர்கள், அங்கே அந்த கோயில் மேலே வந்து ரொம்ப ஒரு இது உள்ளவங்க, அங்கே இருக்கிற தர்மகர்த்தாக்கள் அவங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட இந்த சரவண ஸ்டோர்ஸ் அந்த அண்ணாச்சா அவர் கூட கொடுத்தாருன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுபோல் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்கங்க. அப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ பலாயிரம் கோடி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம்லாம் இன்னொரு தடவை நம்ம வாய்ப்பு கொடுத்து வந்துட்டாங்கன்னு வச்சுங்க மக்கா, அவ்வளோதான் மக்கா. இப்போ வந்து இருக்க இடம் முழுவதுமே எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையும் வந்து போராட்டம், ஆட்கள் பற்றாக்குறை நிறையா இருக்குது. அந்தளவு இன்றைக்கி வந்து முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் முன்னாச்சும் முறைகேடுகள் நடந்துச்சுன்னா வெளியில் போய் பேசலாம், எல்லாம் போய் போராடுவாங்க. ஆனால் இந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னத்தை வாயில் போட்டு மூடினாங்கன்னு அந்தளவு பற்றிட்டாங்க. இந்த இது போல் ஒரு காமா வந்து கம்யூனிஸ்ட் இருந்து நான் பார்த்ததே இல்லை. அந்தளவு கம்யூனிஸ்ட்டு இங்கே இருப்பாங்கங்க. திடீர்னு முடி கொட்டிட்டோம் மோடியும்பாங்க. முடிக்கும் மோடிக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னா அது அப்படிதான்பாங்க. இங்கே உள்ள போராட்டங்கள் அவங்க முன்னெடுத்து அவங்க போராடி யாராவது தெரிஞ்சிச்சுன்னா இங்கே பின்னூட்டத்தில் போடுங்க சார். அப்போ என்ன செய்யணும், பார்த்துட்டு மக்கள் மேற்கொண்டு புரிஞ்சுக்கணும். ஃபிங்கர் டிப்பில் ஒரு ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்கல்ல, அது போல் இல்லை. நாங்கள் வந்து
கனவுல படுத்து தூங்கிட்டு இருக்கோம் பாருங்க, எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம், இந்த இடத்துல இது செய்ய வேண்டியது இருக்குது, இந்த இடத்துல இது செய்ய வேண்டியது இருக்குது, பள்ளிக்கூடங்களுக்கு இப்படி பார்க்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது, குடிநீர் இங்கே இந்த பிரச்சனையாக இருக்குது, எல்லாத்தையுமே சொல்லுவோம். இன்றைக்கி கூட நான் நியூஸில் அடிச்சிருக்கிறேனே, தஞ்சாவூர் தொகுதி பாராளுமன்ற தொகுதி எம்பி ஊருக்கு பக்கத்து ஊர் 3 மாதமாக வந்து புழு வந்து மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து அவங்களோட அந்த கிளர்க்கு, பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆடியோ இருக்குது, அதை வந்து இப்போ நம்ம வந்து வெளியிட வேண்டாம், அவர்கிட்ட சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, பல நாள் அப்படியே தள்ளி போட்டுட்டு இப்போ வந்து சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க போல், அதுக்கு சொல்கிறாரு, நாங்கள் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கோம், அது முடிஞ்சோடனே வந்து நாங்கள் வந்து என்னென்னு பார்க்குறோம், இல்லாட்டி நான் யாரையா பார்க்க சொல்கிறேன், அதுக்குள்ளே இங்கே எவனா முடிஞ்சு போயிட்டா. அப்போ அந்த ஒரு பயம் இல்லை சீமானின் பிள்ளைகளை என்ன ஒரு இதாக பொறுப்பில் போட்டு வைங்களேன், என்னை இதிலையாவது ஜெயிக்க வச்சுருங்க, என் கட்சிக்காரன் எவனையாவது ஜெயிக்க வைங்க. எப்படி கேள்விக்காரன் பாருங்க, இந்த இருப்பான் இந்த நம்ம தம்பி இடுமோனம் கார்த்தி, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜெயிக்க வச்சுருங்களேன். எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃபர்கானா அண்ணன் வந்து நம்ம கலைஞர் அண்ணன் வேட்பாளர்கள் ஒருத்தரையும் பாருங்களேன், சும்மாவே சாமி ஆடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து பாருங்கள். இந்த ஒருத்த நாடு இத்தனை ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒருத்த நாடு இப்போ தான் வந்து சரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க போகுது. இப்போ திருமுருகன் வச்சு பாருங்கள், இங்கே வேறு மாதிரி இருக்க களம், இதை புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நம்மளோட விஜய் பசங்க நம்ம தம்பிகள் மேற்கொண்டு நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து விளையாட்டு களம் இல்லை. அது இந்த மண்ணை விட்டுட்டோம், சுத்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை, இந்த பிஜேபி இந்த திமுக இதெல்லாம் வந்து வேறெல்லாம் இல்லை, இந்த பாஜகவும் திமுகவும் ஒன்று தான். அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒன்று அண்ணா திமுக பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த 4 வருஷம் நம்ம பார்த்துட்டோம். இப்போலாம் எல்லா ஊர்லேயும் வந்து இந்த பாத்திரத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க, போய் பிச்சை எடுக்கிறதுக்கா, மக்கள் போய் பிச்சை எடுக்கிறதுக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து மக்கள் இருக்கணும். ஆனால் என் மக்கள் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ கொடுக்குறது வந்து அன்பளிப்பு, ஒன்றும் தேர்தலாம் அறிவிக்கலை, வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் வாக்களிங்க. எங்கே? நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னத்துக்கும் இன்னும் 9 நாள் தான் இடைவெளி இருக்குது. திருச்சியில் மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நம்ம அண்ணன், எங்கள் அண்ணன் சீமான் வந்து போகிறாரு, உங்கள் வயிற்று பிள்ளை போகிறாரு, அவரை முதலமைச்சர் ஆக்குங்க. இன்றைக்கி நடந்த அந்த போராட்டத்தில் எல்லாம் களத்தில் நிற்கிறேன்னு அவங்க யாரும் வரல. அது வந்து திமுக கோச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வரலையா என்னங்கிறதெல்லாம் உங்களோட அந்த ஒரு சிந்தனையிலே நான் விட்டுடுறேன். ஆனால் இந்த தேர்தலில் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கும் வந்து வயதாகிட்டே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் தான் நமக்கு வந்து சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் இந்த மக்கள் உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய தேர்தல் இது. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரசிக மனப்பான்மையோடலாம் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வாக்கை வந்து விவசாய சின்னத்துக்கு செலுத்துங்க. இதுதான் உங்களோட பிள்ளைகளுக்கு நல்லது. நாங்கள் என்றைக்குமே இந்த மண்ணில் அவர் பிஜேபி வந்துட்டால் இங்கே எதுவுமே செய்ய முடியாதுலாம் இருக்க மாட்டோம். திமுக ஜெயிச்சு அங்கே பிஜேபி இருந்தப்போ பல திட்டங்கள் நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம். மக்கள் வந்து இப்போ இதே லென்த் அதிகமாகிடுச்சு. மக்கள் வந்து புரிஞ்சுக்கங்க, பேனா சின்னத்தை நிப்பாட்டினதுலேருந்து சாலை திட்டங்கள், பல சாலை திட்டங்கள் நிப்பாட்டினதுலேருந்து பல இடங்கள் ஆக்கிரமிப்பை வந்து இவங்க அடித்து ஒழிக்கணும்னு அந்த சமயங்களில் அதை போய் காற்று கை கட்டி நிற்காமல் அதை போய் காத்துட்டு இருந்ததுலேருந்து பல இடங்களில் போய் நாங்கள் நின்று இருக்கிறோம். எப்போதுமே நாங்களும் உங்கள் கூடயே வந்து கையை ஓங்கி போராடணுங்கிறதோட உங்கள் கையை பிடிச்சி அரவணைப்பாக நாங்கள் எப்போதுமே நிற்கணுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த தடவை 2026 தேர்தலில் விவசாய சின்னத்தை ஜெயிக்க வைங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துக்கு சீமானை ஜெயிக்க வைங்க. நாம் தமிழர் ஆட்சி அமைப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.